வீட்ல இருந்து ரொம்ப சிம்பிளா உங்களுடைய ஷாம்பு நீங்களே செஞ்சுக்கலாம். எப்படி 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 டேய் இறங்குடா. இது இந்த 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 படம் ஓடாது. இது சரிப்பட்டு வராது. ஐயை, வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். வெரி சாரி, என் பையன் இந்த சத்தத்தை வச்சு இதுல ஏஎஸ்எம்ஆர் வீடியோ கேக்குறீங்க. பூனை ஏஎஸ்எம்ஆர் தான் எடுக்க முடியும். நான் அவனுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இங்க உள்ள வரணும், இந்த கேமரா முன்னாடி வரணும். இதுதான் ரோஸ்மேரியும் செம்பருத்தி பவுடரோடைய இன்ஃபியூஷன். வணக்கம் குழந்தைங்களூஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஆஹா, காலங்காத்தால ரொம்ப பீஸ்ஃபுல்லான டைம். ஒரேன் இப்பதான் ஆட்டம் ஆடி ஒரு வழியா அடங்கி போய் கேட்ரியில படுத்திருக்கான். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம கேட் மாம் டு 3 வண்டர்ஃபுல் கேட்ஸ் அண்ட் ஐம் ஃபில்ம் ஆக்டர். ஸோ இது என்னுடைய யூடியூப் சேனல் அண்ட் என்னுடைய கிரியேஷன்ஸ், அது ஃபுட்டாக இருக்கட்டும், சூப்பாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், வாட் எவர் ஐ கிரியேட், அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சிம்பிள் வீடியோ தான் இது, டிஐஒய் வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னா ப்ளீஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை பாருங்க. அதே போல் உங்களுக்கு என்னோட கிரியேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் நான் எப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட், இன்னைக்கு வீடியோ என்னன்னா ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. வீட்டில இருந்து ரொம்ப சிம்பிளா உங்களுடைய ஷாம்பு நீங்களே செஞ்சுக்கலாம். எப்படி 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 வீடியோ போறதுக்கு முன்னாடி நீ டிஸ்க்ளைமராகவே வச்சுக்கோ, இந்த ஷாம்பு நான் பண்றது இஸ் ஒன்லி ஃபார் மை பர்சனல் யூஸ். இதை நான் சேலம், எஸ், பட் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் செல்லிங். நான் ஷாம்பு தான் வித்துட்டு இருந்தேன். இப்போ ஐ டோன்ட், மை பிஸ்னஸ் இஸ் க்ளோஸ்ட். உங்களுக்கே தெரியும், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் பர்சனல் யூஸ். அண்ட் நீங்க கேட்டிருந்தீங்க மேம் ஷாம்பு பண்றது எப்படி, நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். அதே போல உங்களுக்கு கண்டிஷனரும் பார்க்கணும்னு இருந்தா ப்ளீஸ், சும்மாலாம் நான் பண்ண முடியாது, காசு வேஸ்ட் பண்ணி. இது எவனும் ஸ்பான்சர் பண்ணல, எல்லாம் நான் துட்டு கொடுத்து நான் வாங்கி பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, சேனல் சும்மா சப்ஸ்கிரைபர் மாத்திரம் வளர்ந்தா போகாது, வியூஸும் போகணும். வியூஸ் போனாலுடைய ஐ ஹவ் நோ இன்டென்ஷன்ஸ் ஆஃப் வேஸ்டிங் மை மணி. ஓகே, சூப்பர் கண்டிஷனருங்க இருக்கு, வாங்கி பூசிக்கலாம். நான் எப்படியும் பண்ணுவேன், வருஷத்துல ஒரு பெரிய பேட்ச். ஐ கிஃப்ட் இட் மை செல்ஃப் அண்ட் கிஃப்டிங். அது சோப்ஸாக இருக்கட்டும், அது ஆல் தீஸ் கிரியேஷன்ஸ் நோ, அது பிஸ்னஸ். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் இட். ஸோ அதனால வீட்டிலே நம்ம சிம்பிள் ஷாம்பு செய்யலாம். ஸோ நான் டாக்டர் கிடையாது, கெமிஸ்டும் கிடையாது. பிகாஸ் கிளாஸ்லாம் பண்ண ப்ராப்ளம் இஸ் நிறைய லைக் யூ டோன்ட் நீட் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூ கேன் மேக் ஆல் திஸ், தோ தேர் ஆல் சேஃப். இதான் சொன்னேனே, ஆர்கானிக்காக இருக்கிறதுனால சேஃப்னு அர்த்தம் இல்லை, கெமிக்கல்னால அது மோசம்னு அர்த்தம் இல்லை. சர்டன் கெமிக்கல்ஸ் ஒர்க் அவுட். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கெல்லாம் சில லைசன்சஸ் தேவை, விச் ஐ டோன்ட் ஹேவ். ஸோ நான் என்றைக்குமே ரெடிமேட் லைசன்ஸ் இருந்து அந்த பேசிஸ் இருக்கிறவங்களோட தான் ஐ ஒர்க். பீப்புள் ஹூ ஹேவ் அந்த லைசன்ஸு அவங்களோட பேசிஸோட. ஆனால் நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் paraben ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, க்ரூவல்டி ஃப்ரீ, வீகன் பேசிஸோட தான் ஐ ஹவ் ஒர்க். லைக் நான் கோட் மில்க் சோப் பண்ணது கிடையாது, ஐ ப்ரிஃபர் கோகோனட் மில்க், அந்த மாதிரி. ஸோ அது ஒன்றும் உங்களுடைய ஷாம்புவோ உங்களுடைய சோப்பையோ உங்களுடைய ஸ்கின் கேரை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது உங்கள் இஷ்டம், உங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் ஐ வில் பஸ்ட் ஆல் த மித். மேம் இந்த ஷாம்பு போட்டா என்னுடைய முடி கொட்டுறது நிற்குமா? நிற்காது. மேம் இந்த ஷாம்பு போட்டால் என் முடி வளருமா? வளராது. மேம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணினா என்னுடைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுமா? இன்னும். அப்ப என்னதான் மேம் இந்த ஷாம்பு செய்யும், இவ்வளவு பெருசா சொல்றீங்கன்னா, நல்லா பிசுக்கு போகும். எப்படி சோப்பு அழுக்கு போய் பிசுக்கு போய் நல்லா கமன்னு ஃப்ரேக்ரன்ஸ் வாசனை இருக்குதோ, அதே மாதிரிதான் எந்த ஷாம்பு நீ போட்டாலும் உனக்கு தலையில எண்ணெய் பிசுக்கு, ஸ்கேல்பில் இருக்கிற அந்த அழுக்கும் பிசுக்கும், முடியில இருக்கிற அந்த டஸ்ட்டும் கிஸ்டும் ஏதாச்சும் டியூ டு த வண்டர்ஃபுல் பொல்யூஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இட் வாஷஸ் அவே த கிரைம் அந்த டஸ்ட், பிசுக்கு போகும், அவ்வளவுதான். நான் ஷாம்புல ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்சஸ் ஐ டோன்ட் லைக் டு யூஸ். பிகாஸ் வாட் இஸ் த பாயிண்ட்? ஷாம்பு எப்படி கசக்கி போட போறோம்? கண்டிஷனர்ஸ்ல நான் எசென்ஷியல் ஆயில்ஸ் போட்டிருக்கேன். பிகாஸ் அட்லீஸ்ட் அது முடியோடைய கண்டிஷனர் நம்ம போட்டுட்டு ஹேர்ல விடும்போது அட்லீஸ்ட் கெட்ஸ் இன் டு த ஹேர், அது ஹேர் மாஸ்க் ஆகும்,
யூ கேன் யூஸ் இட் அப்போ அட்லீஸ்ட் ஹேர் ஃபாலிக்ஸில் கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகி அந்த முடிக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வரும். பட் ஷாம்பூவில் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்ணுறதில்ல. வாட் ஐ ஆட் இஸ் என்னோட ஷாம்பூக்குங்கிறது என்ன இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயிலாங்கிறது வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய். என்ன கொஞ்சணுமா கொஞ்சணுமா ஒன் தேர்ட்டிஸ் சரிடி தங்கம் பட்டு. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு தேவையானது சோப்பி ட்விஸ்டோடைய ப்ரீமியம் சல்ஃபேட் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூ பேஸ் 750 கிராம். இதுதான் இதோடைய விலை, பார்த்துக்கோங்க. நான் இவங்களோட ப்ராடக்ட் அண்ட் பேஸஸ் தான் எப்போவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரூவல்ட்டி ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதுலேயே அவனே போட்டிருப்பான். இன்ஃபேக்ட் இப்போ தேவ் சேஞ்ச் த பேஸ். நான் வந்து பல்கில் வாங்கிட்டு இருந்தேன். அதில் டீட்டெயில்டாக வரும் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். படிச்சிட்டிங்களா? இதில் உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. பேர்ல் ஷாம் பேஸ் என்னெல்லாமோ இருக்குது. நான் என்றைக்குமே இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் எப்படி ஷாம்பு பண்ணேனுங்க தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். சல்ஃபரேட்ரி டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பு பேஸ். இதில் 750 ml இருக்குது. ஐம் கோயிங் வித் 500 ml டுடே. இது நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை. ஒரு டிஜிட்டல் வேயிங் மிஷின் உங்களோட இன்க்ரீடியன்ஸை ஆக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு. டீஸ்பூன் கணக்கில் போகவே போகாதீங்க. 5 கிராம் இப்படி 5 கிராம் அப்படி உங்களோட கன்சிஸ்டன்சி ஷாம்புவோட மாறலாம். ஸோ ஆல்வேஸ் பேக்கிங் ஒரு சயின்ஸ் மாதிரி, சோப்பிங் அண்ட் மேக்கிங் இதுவும் ஒரு சயின்ஸ். மிக்சிங் எனக்கு அண்ட் நம்மளோட ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் போர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ரொம்ப முக்கியம், ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா தேவை உங்களுக்கு. அண்ட் நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிலிக்கான் ஸ்பேச்சுலா பழசாக இருந்தால் நீங்கள் அதை இந்த மாதிரி ஷாம்புக்கோ சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தடவை இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் தயவு செஞ்சு அதை சாப்பாட்டில் போட முடியாது. டிஸ்போசபிள் பேப்பர் கப்ஸ் உங்களுடைய இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு. ஹெர்பல் இன்ஃப்யூஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் நட் மில்க் வீட்டில் எடுக்கிறதுனால ஓட் மில்க் அதெல்லாம் பண்ணாது. இது வந்துட்டு இந்த நட் மில்க் பேக்ஸ்ன்னு உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக. இது ஒன்றும் எக்ஸ்பென்சிவே கிடையாது. பேக் ஆஃப் 4-5 வரும். ஆக்சுவலாக ஃபுட் சேஃப். அதை நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் ஓகே. சப்போஸ் நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் வேறு மாதிரியான நான் எடிபிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கீப் தீஸ் பேக் செப்பரேட். சப்போஸ் இல்லை எங்ககிட்ட இந்த நட் மில்க் பேக் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பழைய வேஸ்ட்டு துணியே ஓகே. அதில் நீங்கள் பவுடர்ஸ் அண்ட் ஹர்ப்ஸை போட்டு நீங்கள் ஒரு முடி போட்டுட்டு யூ கேன் மேக் த ஹெர்பல் இன்ஃப்யூஷன். நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, நிறைய மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹேவ் அ செட். இது வந்து என்னோட ப்ராடக்ட்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் மெஷர் பண்ணி எடுத்து போடுறதுக்கும் திஸ் இஸ் வாட் ஐ யூஸ். இங்கே கிராம்ஸுங்கிறதுனால உங்களுக்கு டீஸ்பூன்லாம் தேவையில்லை. இட் கோஸ் பை கிராம்ஸ். இப்போ நம்ம ஹெர்பல் இன்ஃப்யூஷன் முதல்ல பண்ண போகிறோம். அங்கேருந்து வில் மேக் அ ஷாம்பு. ஹெர்பல் இன்ஃப்யூஷன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ரோஸ்மேரியை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரோஸ்மேரி இது 10 கிராம். பட் இட் டசன்ட் மேட்டர் மெஷர்மெண்ட்ஸ் பிகாஸ் இதில் இன்ஃப்யூஷன் நம்ம பண்ணி வச்சுட்டு கான்சன்ட்ரேட்டடாக அந்த இன்ஃப்யூஷன்லேருந்து இந்த பேஸுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ்மேரி ஃப்ரெஷ் ரோஸ்மேரி, ட்ரைடு நாட் தட் குட். ஸோ அதனால ஃப்ரெஷ் ரோஸ்மேரி இன்ஸ்டாமார்ட்லேயே உங்களுக்கு அவைலபிள். அடுத்தது செம்பருத்தி பொடி, ஹைபிஸ்கஸ் பவுடர். நான் யூஸ் பண்ணுறது இண்டஸ் வேலி தான். ஐ ஆல்வேஸ் யூஸ் ஒன்லி இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ். இந்த ஹெர்பல் பவுடர்ஸ், ரோஸ் பவுடர், முல்லேத்தி பவுடர் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் ஃபேஸ் பேக்லாம் பண்ண வீடியோவில். எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் இண்டஸ் வேலி. அமேசானில் இருக்குது, அவங்களோட வெப்சைட்டும் இருக்குது. தே ஆல்சோ மேக் பிபிடி ஃப்ரீ ஹேர் கலர் ஆல்சோ. அவங்க என்னோட ஹேர் கலரும் அவங்களோடது தான் ஐ யூஸ். இண்டஸ் வேலிஸ் இல்லை, இண்டஸ் வேலி ஸ்பான்சர் பண்ணல. ஃபஸ்ட்டு இன்ஃப்யூஷனை செய்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை பழைய நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இட் இஸ் தி உப்பூஸ் சால்ட். நான் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். இதை நான் இன்ஃப்யூஷன்லேயே யூஸ் பண்ணிடுவேன். சால்ட் உங்களுக்கு 2 விதத்தில் இட் ஒர்க்ஸ் ஷாம்பூவில்.
ஆர் இன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஐ திங்க் உங்களுக்கே தெரியணும். ஒன்று ஷாம்பூவில் எஸ்பெஷலி இட் ஒர்க்ஸ் அஸ் அ வெரி குட் கிளென்சர் உங்களுடைய ஸ்கேல்புக்கு. ரெண்டாவது வந்து உங்கள் ஷாம்பூ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இன் கேஸ் எக்ஸ்ட்ரா டைல்யூட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஷாம்பூ திக்காயிடும். ஸோ நீங்கள் ஆர்டினரி ஒயிட் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம், ரிஃபைன்ட் சால்ட், இட் டசன்ட் மேட்டர். கல் உப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் யூஸ் ஹிமாலயன் பிங்க் சால்ட், அதனால நான் அதை யூஸ் இந்து உப்பு. ஸோ அதுதான் ஆடட் டு மை ஷாம்பூஸ் ஆல்சோ. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு, மேம் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை கிளாஸ் கண்டெய்னரில் போடக்கூடாது, நீங்கள் ஏன் இதில் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. வீட்டில் 3 பூனைங்க இருக்கிறது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி ஐட்டம் வீட்டில் வச்சுக்க முடியாது. நாங்களே தினதர் வாஷ் பண்ணும்போது கை தவறி கிளாஸ் விழுந்து உடஞ்சிருக்கு. ஸோ வித் பெட்ஸ் அட் ஹோம் ஐ கான் டேக் தட் ரிஸ்க். செகண்ட், தீஸ் ஆர் ஃபுட் சேஃப், ரீயூசபிள், ரீசைக்கிளபிள், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கண்டெய்னர்ஸ். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கிற ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பாக சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளவ்ஸ் மாட்டியே தீரணும். நான் பர்சனல் யூஸுக்கு தான் பண்ணுறேன், மோஸ்ட்லி உங்களுக்காக டெமோ பண்ணுறதுக்கு. பட் என்னோட ஓசிடிக்காக அண்ட் ஆல்சோ நான் நேற்றுக்கு தான் என்னோட மேனிக்யூர் டன். நாளைக்கு நான் அவுட்டோர் கிளம்புறேன், அதனால் ஐ வேர் மை க்ளவ்ஸ். பட் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு பண்ணுறதா இருந்தால் தேவையில்லை. நான் சர்ஜிக்கல் டிஸ்போசபிள் க்ளவ்ஸ் தான் ஐ ஆல்வேஸ் யூஸ். கிச்சன் பேப்பர் டவல்ஸ், ஈஸி க்ளீன் அப்க்கு, மெஸ் ஃப்ரீ ஏரியா, வெரி இம்பார்ட்டண்ட். இன்ஃப்யூஷனில் ஆட் பண்ணுறதுக்கு 10 கிராம் சால்ட், 10 கிராம் உப்பு. பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் எடுத்த உடனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ எப்போவுமே கண்டெய்னரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷினை டேர் பண்ணுங்க. 0 காட்டினதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுங்க. ஸோ இது நம்ம ஹெர்பல் இன்ஃப்யூஷனோடைய ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டிஜிட்டல் ஸ்கேல்ஸ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணுங்க. இல்லைன்னா இதில் ஒரு 1 கிராம் வித்தியாசமாக இருந்தால் கூட பிரச்சனையாகும். 30 கிராம்ஸ் 30 கிராம் அது தேவை. ஸோ லெட்ஸ் மெஷர் இட் அவுட். ஆல்ரைட், 30 கிராம் டன். நட் மில்க் பேக்குள்ள நம்ம ரோஸ்மேரியை நீங்கள் பிச்சு போட்டாலும் ஓகே, இல்லை இப்படியே வச்சாலும் ஓகே. இட் இஸ் வெரி ப்ரெசியஸ், ஸோ ப்ளீஸ் நோ வேஸ்டேஜ். வாங்க இப்போ கிச்சனுக்கு போனோம். நம்ம இப்போ நம்மளுடைய ஹெர்பல் இன்ஃப்யூஷனுக்கு தேவையானது கூட அந்த பேக்ல ரெடி ஆயிடுச்சு. பட் இதை நம்ம கிச்சனில் தான் ரெடி பண்ணணும். வாங்க கிச்சனுக்கு போகலாம். 300 ml வாட்டர், தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ரோஸ்மேரி பேக் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள போட்டுட்டு இப்போ இந்த ஹைபிஸ்கஸ் பவுடரையும் என்ன பண்ணுங்க, இந்த பேக்குள்ள போட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆகி லிட்டரலா பாதிக்கு பாதி ரெடியூஸ் ஆகி கான்சென்ட்ரேட்டடா உங்களுக்கு வரும். கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. இது நல்லா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 300 ml தண்ணி வந்து கிட்டத்தட்ட 100 ml வாட்டர் வர்ற அளவுக்கு இதை நல்லா பாயில் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் இதை இன்ஃபியூஸ் ஆக விட்டுருவேன் நான். ஃபர்ஸ்ட் அது ஒரு 20 to 30 minutes இட் ஷுட் பாயில் நைஸ்லி. இப்போ தீயை கம்மி பண்ணிடுங்க கொஞ்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஆல்மோஸ்ட் நிறைய ரெடியூஸ் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். மேபி தயவு செஞ்சு விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, தீஞ்சிரும். லட்சம் இன்னொரு 15 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கணும் கம்மி தீயில. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் விட்டுருங்க, இது கம்ப்ளீட்டாக இன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு. அப்போதான் இந்த ரோஸ்மேரி, இப்போ ஐ திங்க் யூ கேன் இப்போ ரோஸ்மேரி வாசனை நல்லா வருது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னுடைய இன்ஃபியூஷன் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நான் க்ளவ்ஸ் அதுக்கு தான் போட்டிருக்கேன், இன்னும் சூடாக தான் இருக்குது. பேக்கை பிரித்து உப்பை சேர்க்கவும். அவ்வளோதான். இந்த 10 கிராம் சால்ட் இருக்கு பாருங்க, அதையும் இதுக்குள்ளார கூட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு.
இந்த 10 கிராம் உப்பையும் இந்த பேக் உள்ளாரே போட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு இதை மூடிடுங்க. இப்போ இதை ஓவர் நைட் இப்படியே விட்டுருங்க. அப்பதான் அந்த மேல இருக்கிற ஸ்டீம்ல கூட நல்லா இன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு ரோஸ்மேரியோடையும் அந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் ஆக்சுவலா வந்துட்டு நான் ஏன் பேக்குள்ள போட்டது காரணம் அப்படின்னா, ஸோ தட் அது ஃபைனா வரும். இல்லைன்னா வந்துட்டு கிரெயினியா மிக்ஸ் ஆகலைன்னா ஷாம்பூல இருக்கும். ஸோ அதனால அதை ஃபுல்லா வடிகட்டுறதுக்காக எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சா கூட அதுல வராது. ஸோ இந்த நட் மில்க் பேக்லயோ வேஸ்டி கிளாத் இருந்தா கூட அதை டபுளா போடணும். அதனால தான் பேக் உள்ள போட்டு ஐ இன்ஃபியூஸ்ட் இட். ஸோ இப்போ இதை எக்ஸ்ட்ரா வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேக்கை மாத்திரம் தூக்கி உள்ள இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணிட்டு பேக்கை வாஷ் பண்ணி நீங்க திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிளியர் கான்சென்ட்ரேட்டட் லிக்விட் நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து அவன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அமௌண்ட் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இது ஓவர் நைட் இன்ஃபியூஸ் ஆகட்டும். ஆஃப்டர் 24 hours அப்படின்னு நீங்க 24 மணி நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ பர்பஸ்க்காகவே நான் நேற்றுக்கே ஒரு பேட்ச் ரெடிமேடாக பண்ணி வச்சுட்டேன். கான்சென்ட்ரேட்டட் இன்ஃபியூஷனை நான் நேற்றுக்கே ஒரு பேட்ச் பண்ணி வச்சிருந்தேன். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணி மூடி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 month ஸ்டோர் பண்ணலாம். இன்கேஸ் இதை நீங்கள் பிஸ்னஸாக சீரியஸாக பண்ணுறதா இருந்தால் இது உங்களுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். நீங்கள் இன்ஃபியூஷன்ஸ் இந்த மாதிரி முன்னாடியே பண்ணி க்யூப்ஸில் ஃப்ரீஸ் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு எடுத்து ஆட் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் சேவ்ஸ் டைம் ப்ரெப் மாதிரி முன்னாடியே. ஸோ இந்த ஹெர்பல் கான்சென்ட்ரேட்டுடைய க்ளோஸ்அப் பாருங்கள் நீங்கள் இப்போ. அப்புறம் நம்ம ஷாம்பு செய்வோம். இதுதான் ரோஸ்மேரியும் செம்பருத்தி பவுடருடைய இன்ஃபியூஷன். வரேன் அமைச்சல யாரு? ஆச்சோ எல்லாம் கியூட்னஸ் ஓகே. அம்மா பற்றி யாரு? நேத்தி கோலாப்பூர் மகாலட்சுமி டெம்பிள்ல இருந்து பிரசாதம் வந்துச்சு. இட்டு விட்டு அந்த குங்குமம் இருக்கு பாருங்களேன் சேர்த்தில. டேய் இறங்கடா. இது இந்த இந்த படம் ஓடாது. இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். இவனை இறக்கி விட்டுட்டு ரூம் விட்டு தள்ளிட்டு தான் மறு வேலை. கெட் டவுன். டேய் இப்போ உன்னை தூக்கினா கூட நான் போய் இதுக்காக கிளவுஸ் மாத்தணும். செய்யுங்கிறியா? செஞ்சு தொலைறேன். லேஸ்ல தூக்க கூட முடியல. ஆமா கிளவுஸ் அவனுக்கு இப்ப உட்கார்ந்து சொறிறான். ஷாம்பு செய்யறதா இல்ல உன்னைய சொரியறதா? எந்த வேலையும் நடக்காது உன்னை வச்சுக்கிட்டு. சரி ஒரு 10 நிமிஷம் புள்ளைய கொஞ்சிட்டு திருப்பி கிளவுஸ் மாட்டிட்டு வந்து உங்களுக்கு ஷாம்பு செய்யறத காட்டுறேன். ஒரு வழியா கொஞ்சம் சமாதானம் எல்லாம் பண்ணி பிள்ளைய வெளியில தள்ளி கதவு சாத்தி கிளவுஸ் மாத்திட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் மேக் த ஷாம்பு. வாங்க இப்போ ஷாம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க வெயிங் ஸ்கேல் மேல நீங்க ஷாம்புவை மிக்ஸ் பண்ற கண்டெய்னரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணி இப்போ தோ இங்க பேஸ்ல 750 grams போட்டிருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நெவர் கம்ப்ளீட்லி 750 grams பிகாஸ் கண்டெய்னர் வெயிட் லேபிள் கிபிள் எல்லாம் சேர்த்து தான் 750 grams நெட் வெயிட். ஸோ நான் வந்து ஆக்சுவலா இதுல இருந்து ஐம் டேக்கிங் 500 ml ஆஃப் த பேஸ். ஸோ 500 கிராம் மெஷர் பண்ணணும். எவ்வளோ திக்கான பேஸ்ன்னு ஐ திங்க் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. பேலன்ஸ் பேஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வைப் இட், கிளீன் இட், ஸ்டோர் இட். பிகாஸ் இதில் அவனே ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கிறதுனால நம்ம எதையுமே பண்ண தேவையில்லை. எல்லாம் என்ன ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவனே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டான் நமக்கு. செல்ல பையன் சோப்பி ட்விஸ்ட். வாங்க இங்கே தான் இப்போ இருக்குது மெயின் மேட்ரு. சோப்பி ட்விஸ்டோடைய கணக்குப்படி அவனுடைய 1 கிலோ பேஸுக்கு அவன் 5 கிராம் அடிட்டிவ்ஸ், அதாவது நீங்க என்ன போட ஃப்ரேக்ரன்ஸ் கலர் இல்லை எல்லாமே சேர்த்து டோட்டலா 5 grams கணக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன். ஸோ இப்போ நம்ம 500 grams எடுத்திருக்கோம்னா 2.5 grams மேக்சிமம் 3 வரலாம். அது போட்டு இந்த ஸ்பேச்சுலாவால ரொம்ப மொள்ளமா ஸ்டர் பண்ணணும். இது அண்ட் கன்சிஸ்டன்சி விஸ்காசிட்டி உங்க இஷ்டம். பட் ஆக்சுவலா அது அந்த அந்த கிராம் கணக்கு எக்ஸீட் ஆச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். அது கொஞ்சம் செட்டில் ஆக நீங்க உங்க ஷாம்புவையும் விடணும். ஸோ வாங்க லெட்ஸ் மெஷர் அவுட் 2.5 grams. ஐ யூஸ் 3 grams பிகாஸ் அந்த 5 gramsல ஷாம்பு எப்படி வாஷ் ஆகி போகுது சின்ஸ் இட்ஸ் ஒன்லி ஹெர்பல் இன்ஃபியூஷன். ஸோ 500 கிராமுக்கு இந்த ஹெர்பல் இன்ஃபியூஷன் 3 கிராம்.
லெட்ஸ் டேர் அண்ட் கிராம் கணக்குக்கு போவோம். 3 கிராம் லிட்ரலி. ஓகே, வந்துருச்சு பாருங்க. லிட்டில் கோஸ் அ லாங் வே. நீங்க வேணும்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஷாம்புடைய கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு யூ கேன் ஆட் மோர். இல்லைன்னா ஸ்டார்ட் ஆஃப் வித் 3 grams ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்கு. இவ்வளோ. அதுக்கப்புறம் யூ கேன் ஆட் மோர் தேவை அப்படின்னா. மேடம் இதை ஃபாஸ்ட்டாக கலக்க முடியாதான்? இல்லை, ஃபாஸ்ட்டாக கலக்கினா பபிள்ஸ் வந்துடும் அண்ட் கன்சிஸ்டன்சி மாறிடும். ஸோ இதை பாட்டு போட்டுக்கோங்க. பீஸ்ஃபுல்லாக 3 grams ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஸோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா 500 கிராம் பேஸுக்கு, கான்சென்ட்ரேட்டட் பேஸுக்கு உங்களுக்கு 1000 grams ஷாம்பு வரணும். தட் இஸ் த கான்செப்ட். டபுள் தி அமௌண்ட். அப்போ நேராகவே நீங்கள் 500 கிராம் மெஷர் பண்ணி ஊற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். இல்லை, சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஹைட்ரோசால்ஸ் ஆர் இன்ஃபியூஷன்ஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக தான் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் ஷாம்புடைய கன்சிஸ்டன்சி இது வரும்போது. நான் 500 grams-லேருந்து 750 grams-க்கு வர அளவுக்கு தான் ஐ டைல்யூட்டட். பிகாஸ் ஐ லைக் இட் கொஞ்சம் திக்கர். அப்புறம் வேணும்னா இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி நீட்ஸுக்கு நம்ம வாட்டர் அப்பவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி சால்ட் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்லோவாக ஒரு பேட்சாக 750 grams வர அளவுக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. அண்ட் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்பேச்சுல ஓரமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் லெஸ்ஸாக வரும். வெரி சாரி, என் பையன் இந்த சத்தத்தை வச்சு இதில் ஏஎஸ்எம்ஆர் வீடியோ கேட்குறீங்க. பூனை ஏஎஸ்எம்ஆர் தான் எடுக்க முடியும். நான் அவனுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே உள்ளே வரணும், இந்த கேமரா முன்னாடி வரணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த நியூஸ் பேப்பரில் மேலே பேப்பர் போட்டிருக்கேன்ல, அதை பிச்சு பிராண்டணும். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது கொஞ்சம் இதை அடங்க விட்டுருங்க. வைல் ஐ கோ டேக் கேர் ஆஃப் மை சன் நாட்டி ஃபெலோ. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த 100 ml இன்ஃபியூஷனை மேம் இது முதலே மொத்தமாக போட்டு கலக்கலாமே? இல்லை, மொத்தமாக போட்டு கலந்தா கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் யூ கேன் சி அதோடைய திக்னஸும் விஸ்காசிட்டியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. ஐம் ஆல்மோஸ்ட் அப் டு 900 grams. ஸோ அந்த 100 ml இன்ஃபியூஷன் அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1000 ml-க்கு கொண்டு வராமல் நான் 900 ml வைப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போரபிள் கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே. பிகாஸ் சப்போஸ் யாருக்காவது வேணும்னா கூட அவங்க எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஷாம்புவோடைய கன்சிஸ்டன்சி போயிடும். பிகாஸ் பேசிக்காக இட் கிளென்சஸ் வெல். நான் ஏன் ரோஸ்மேரி ஆட் பண்ணேன்னா, ஏன்னா ஸ்கேல்பில் தேய்க்கிறதுனால ரோஸ்மேரியும் செம்பருத்தியும் முடிக்கு கொஞ்சம் நல்லதுங்கிறதுனால. பட் சீரியஸ் முடி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ட்ரைகாலஜிஸ்ட்டை தான் கன்சல்ட் பண்ணணும். பிகாஸ் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்கின், ஹேர் இது எல்லாமே 3 விஷயத்தில் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு, 2வது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் போட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஹெரிடிட்ரி முக்கியமாக. பால்ட்னஸ் ஃபேமிலியில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வரும். ஹேர் லாஸ் இந்த மாதிரி ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா, like if you see the father has got male pattern baldness, son automatically has the same problem. You'll notice it. So 3 விஷயம், hereditary, diet and lifestyle. இது 3 தான் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேரில் காட்டும். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி வித் த கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குறதுக்கு இந்த ஷாம்பு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலையோ கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அதுவும் ஒரு ஹோமோஜெனஸ் மிக்சர் ஆயிடுச்சு. ஓகே, இது ரெஸ்ட் ஆகட்டும். இதில் இப்போ நம்ம ஷாம்பு ரெடி. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிறதுக்கு ஷாம்பு கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி அதை வச்சுக்கலாம் பிடிச்ச கண்டெய்னரில். அம்மா செல்லாரு ஒரின், அம்மா செல்லாரு ஒரின், அம்மா செல்லம் தத்துல அது நின்று பாடி தங்க. நம்ம இப்போ கொஞ்சிக்கலாம்பா. ஓடி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். வந்துட்டீங்களா? ஓகே. வீட்டு மை ஸ்வீட்டி பை. அம்மா செல்லாரு
அமைச்சிடலாரு அமைச்சிடலாம் அச்சு ஷாம்பு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செல்லமா இருக்கலாம். ஓகே, ஷாம்பு ரெடி ஆயிடுச்சா? நீங்க இஷ்டப்பட்ட கண்டெய்னர்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கு. இல்லை நீங்க பழைய ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது அது வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி, நீங்களே பார்த்துருக்கீங்க 20 to 25 டிகிரிஸ் கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சர்ல இருந்தாலே பெட்டர். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்க ஷாம்பு பாட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அண்ட் நீங்க ஆக்சுவலா எந்த ஷாம்புவா இருந்தாலும் இது டாக்டர்ஸே சொல்லுவாங்க, கொஞ்சம் திக் ஃபார்ம்ல இருக்கும். எப்பவுமே டைல்யூட் பண்ணுங்க அது கொஞ்சம். இந்த ஃபர்ஸ்ட் வாஷ்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஹேர்ல இருந்து ஃபுல்லா பிசுக்கு போகாது. செகண்ட் வாஷ்ல தான் போகும். அண்ட் ஆயில் மெயினாக உங்களுக்கு ஸ்கேல்ப்ல இருந்து போகணும். நீங்க வாஷ் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட் ஆஃப் த ஹேர் உங்களுக்கு வாஷ் ஆகிடும். ஸோ நீங்க கொஞ்சம் ஷாம்புவை டைல்யூட், நீங்க கமர்ஷியலாக வாங்குற ஷாம்புவா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, லிட்டில் வாட்டரோட அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பெட்டர். உங்களுக்கு இன்னும் நுரை நல்லா வரும். ஸோ இந்த ஷாம்பு உங்களுக்கு இஷ்ட இன்கிரீடியன்ஸ், லைக் சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க மைக்காஸ் ஆட் பண்ணலாம். பட் அந்த பாட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நான் வந்து லிட்டரலாக 5 kg கண்டெய்னர் இருக்கும். அதுலேருந்து 10 liters ஆஃப் ஷாம்பு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லிட்டரலி 1 kg எடுத்து எடுத்து அண்ட் பொறுமை இல்லைன்னா இது இந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் பேஷன்ஸாக ஸ்டர் பண்ணணும் இதை. ஸோ நீங்கள் ஏதாச்சும் மியூசிக் அந்த மாதிரி போட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக, எனக்கு மியூசிக் கூட தேவையில்லை, சைலன்ஸ்லேயே ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப தெரப்பியூட்டிக். ஸோ உங்களுக்கு கண்டிஷனர் பண்ணணும், எந்த ப்ராடக்ட் பண்ணினாலும் மினிமம் ஐ நீட் டு சி 400 கமெண்ட்ஸ், அட்லீஸ்ட் 40 வரணும், லீவ் 400 40 வரணும். வெறும் 4 பேர் சொன்னாலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னொரு வீலாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம், நமஸ்காரம். 11 லைட், டேக் கேர்.